உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள். இன்று நவமி திதி, ஹஸ்த நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் இரக்கம், ரிஷபம் உதவி, மிதுனம் இன்பம், கடகம் முயற்சி, சிம்மம் பாசம், கன்னி விவேகம், துலாம் பரிசு, விருச்சிகம் சலனம், தனுசு அனுகூலம், மகரம் பெருமை, கும்பம் தேர்ச்சி, மீனம் உயர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தெசா புத்தி பரிகாரம். தெசா புத்திகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் 3 விஷயங்களை அடிப்படையாக வச்சுத்தான் உங்களுக்கு பலன் சொல்கிறோம். முதலாவது, நீங்கள் பிறந்த நேரம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் இருந்த நிலைகளை வச்சு ஒரு பலன். 2வது, கோச்சாரப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை வச்சு கோச்சார பலன் சொல்கிறோம். 3வது, தெசா புத்தி பலன். இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது. நீங்கள் பிறந்த நேரம் ஒரு திசை நடந்திருக்கலாம், இப்போ ஒரு திசை நடக்கலாம். சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும், சனி திசை 19 வருஷம் நடக்கும், சூரிய திசை 6 வருஷம் நடக்கும். இந்த மாதிரி திசைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன். 1 கிரக நிலைகளை வச்சு பலன் சொல்கிறது, 2வது கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்கிறது, 3வது தெசாபுத்தி. இந்த 3ஐயும் சேர்த்து கலந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஜோசியர் பலன் சொல்லுவார். இன்றைக்கு தெசாபுத்திக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம். முதலாவது, சூரிய திசை. 6 வருஷம் நடக்கும் சூரிய திசை. சூரிய திசை நடக்கக்கூடிய 6 வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை. சூரிய திசை உங்களுக்கு சரியில்லை, ஜோசியர் சொல்லிட்டார், ஒரு ஜோதிடர் சொல்லிட்டார், சூரிய திசை உனக்கு சரியில்லைண்டா, ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறது, சூரியனார் படத்தை வச்சு கும்பிடுறது, செந்தாமரை பூவினால் அர்ச்சனை பண்ணுறது, சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது, இதெல்லாம் சூரிய திசைக்கு உண்டான பரிகாரம். அடுத்தது சந்திர திசை. சந்திர திசை 10 வருஷம் நடக்கும். 10 வருஷம் சந்திர திசை நடக்கிற காலத்தில் ஒரு ஜோதிடர் சந்திர திசை உனக்கு கூடாதுன்னு சொல்லிட்டாரா இருந்தால் திங்கக்கிழமை விரதம் இருப்பது. ஒவ்வொரு திங்கக்கிழமை 10 வருஷத்துக்கு விரதம் இருக்கிறது. அம்பிகையுடனுடைய படத்தை வாங்கி வச்சு வழிபாடு, அம்பிகையின் படத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறது, வெள்ளை அலரி மலரினால் அர்ச்சனை செய்வது, சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்வது, இதெல்லாம் சந்திர திசைக்கு உண்டான பரிகாரம். அடுத்தது செவ்வாய் திசை. செவ்வாய் திசை 7 வருஷத்துக்கு நடக்கும். செவ்வாய் திசை நடக்கக்கூடிய 7 வருஷத்துலேயும் ஒரு ஜோதிடர் செவ்வாய் திசை உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாரா இருந்தால்
செவ்வாய் திசைக்கு உண்டான பரிகாரம் செய்ய வேண்டுமாக இருந்தால், உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்கள். செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் திசை நடக்கிற 7 வருஷத்துக்கும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்கோ. என்ன திசை உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்களா இப்போ என்ன திசைன்னு தெரியும். அல்லது ஜாதகம் பார்க்க ஜோதிடர்கிட்ட போயக்குள்ள மறந்துடாமல், அவர் சில நேரம் சொல்ல மறந்தால் கூட நீங்கள் கேட்கணும், என்னுடைய தசா புத்தி பலன் என்ன ஐயா, எனக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எனக்கு செவ்வாய் திசை நடக்கிறது நல்லதா கூடாதா, எனக்கு செவ்வாய் திசை யோகம் செய்யுமா இல்லையான்னு நீங்கள் கேட்கணும். செவ்வாய் திசைக்கு முருகன் படம் வச்சு வழிபாடு செய்யணும். செண்பக மலரினால் அர்ச்சனை செய்யணும். முருகனுடைய அல்லது செவ்வாயினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு 17 வருஷம் புதன் திசை நடக்கும். புதன்கிழமையில் நீங்கள் விரதம் இருக்கணும். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். வெண்காந்த மலரினால் பூஜை செய்யணும். விஷ்ணு காயத்ரி அல்லது புதன் காயத்ரி மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி வரணும். குரு திசை 16 வருஷம் குரு திசை நடக்கும். முல்லை மலரினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை விரதம் இருக்க வேண்டும். தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். தட்சணாமூர்த்தி தான் குருவுக்கு அதிபதி. அப்போ உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு குரு திசை 16 வருஷம் நடந்தால் தட்சணாமூர்த்தி வழிபாடு முல்லை மலரினால் அர்ச்சனை செய்யணும். குரு காயத்ரி தட்சணாமூர்த்தி காயத்ரியை சொல்லி வரணும். அடுத்தது சுக்கிர திசை. இதுதான் பெரிய திசை. 12-9 கிரகத்திலையும் பெரிய திசை சுக்கிர திசை. 20 வருஷம் நடக்கும். வெண்தாமரை மலரினால் அர்ச்சனை செய்யணும். மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும். சுக்கிர திசை நடக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி படம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். வெண்தாமரை மலர்னால் அர்ச்சனை செய்யலாம். லக்ஷ்மி காயத்ரி அல்லது சுக்கிரன் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வரலாம். அடுத்தது சனி திசை 19 வருஷம் நடக்கும். கரும் குவளை அல்லது நீலோத்பவ மலர்னால் அர்ச்சனை செய்யலாம். திருப்பதி வெங்கடாஜலபதியை வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது ஐயப்பனை வைத்து வழிபாடு செய்யலாம். ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரம், சனியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வரலாம். அடுத்தது ராகு திசை 18 வருஷம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மந்தாரை மலரினால் துர்க்கை அம்பாளை பூஜை செய்து வந்தால் ராகு திசையினால் வரக்கூடிய கெடுதல்கள் இல்லாமல் போகும். ராகுவுக்கு அதிபதி துர்க்கை அம்பாள். அதனால் வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்யலாம். அல்லது வெள்ளி செவ்வாய் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்யலாம். தேசிக்காய் எலும்பிச்சம்பழம் தீபம் ஏற்றலாம். மந்தாரை மலர் கொண்டு துர்க்கையை பூஜை செய்து வந்தால் ராகு திசையினால் வரக்கூடிய 18 வருஷம் ராகு திசையினால் வரக்கூடிய தோஷம் இல்லாமல் போகும். அடுத்தது கேது திசை. கடைசியாக கேது திசை 7 வருஷம் நடக்கும். கேது திசை திங்கட்கிழமை அருகம்புல்லினால் விநாயகரை வழிபாடு செய்யலாம். கேதுவுக்கு அதிபதி விநாயக பெருமான். பிள்ளையாரை வழிபாடு செய்யும். உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, என்ன திசை நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்கோ. ஒரு ஆயுள் கணிதம், ஆயுளுக்கும் ஜாதகம் எழுதி வச்சுருந்தா இந்த 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் இன்றைய தேதிக்கு என்ன திசை நடந்து கொண்டு இருக்குது. எப்போவுமே ஒரே திசை இல்லை. ஜாதகத்தில் எழுதியிருப்பினும் வடிவாக பாருங்க. நீங்கள் பிறந்த நேரம் என்ன திசை என்று எழுதியிருப்பார்கள். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பிறந்த நேரம் ஒரு திசை நடந்திருக்கலாம். அதே திசை தான் இன்ற மட்டும் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. திசைகள் உங்களுடைய நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய கணிதத்தில் திசா புத்தி மாறிக்கொண்டே இருக்கும். என்ன திசை என்ன புத்தி, அதற்குண்டான பரிகாரம். இப்போ எனக்கு ராகு திசையில் ராகு புத்தி நடக்குது என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி மந்தாரை மலரினால் துர்க்கை அம்பாளை வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் பூஜை செய்து வரலாம். உங்களுக்கு கேது திசை நடக்குதுண்டா கேதுவுக்கு அதிபதி விநாயக பெருமானை சதுர்த்தி அன்று ஒரு மாதத்தில் 2 சதுர்த்தி வரும். ஒன்று வளர்புரை சதுர்த்தி, ஒன்று தேய்புரை சதுர்த்தி. தேய்புரை சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. 2 சதுர்த்தியும் பிள்ளையாருக்கு அருகம்புல்லினால் ஒரு மாலையை போடுங்கோ, ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கோ, தேங்காய் உடையுங்கோ, வழிபாடு செய்யுங்கோ. அல்லது பொதுவாக திங்கட்கிழமை விநாயகர் வழிபாடு செய்ய உகந்த நாள். கேது திசை நடக்கக்கூடியவர்கள் வாரத்துக்கு ஒருக்கா வழிபாடு செய்யணுமா இருந்தால் திங்கட்கிழமை
விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். மாதம் 2 முறை வழிபாடு செய்ய வேணுமாயிருந்தால் சதுர்த்தி வார தேய்புரை சதுர்த்தி வளர்புரை சதுர்த்தி அன்றைக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இப்போ 9 கிரகத்துக்குண்டான திசைகளை சொல்லிட்டேன். 9 கிரகத்துக்குண்டான புத்திகளிலும் இதே வழிபாடு. எனக்கு சூரிய திசை நடக்கல ஐயா, சுக்கிர திசை நடக்குது, அதில் சூரிய புத்தி நடக்குது. அப்போ அந்த புத்தி நடைபெறக்கூடிய காலத்திலையும் இந்த சூரியனுக்குண்டான பரிகாரம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறது, சூரிய நாராயணார் படம் வைக்கிறது, செந்தாமரை மலர்னால் அர்ச்சனை செய்கிறது, சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாரது, இதையெல்லாம் செய்யலாம். என்ன? சூரிய புத்தி நடந்தால். எனக்கு சந்திர திசை இல்லையா, சூரிய திசை சந்திர புத்தி நடக்குது. சந்திர புத்திக்குண்டான வழிபாடு அம்பிகை படத்தை வைத்து திங்கக்கிழமைகளில் அம்பிகையினுடைய காயத்ரி மந்திரத்தை எல்லாம் சொல்லி வெள்ளை அலறி மலர்னால் அர்ச்சனை செய்யலாம். 24 தரம் என்று பொதுவாக ஒரு விதி இருக்குது. 24 தரம்னு நான் அது நம்பரை சொல்ல விரும்பலை. அதை நீங்கள் கூடவும் சொல்லுங்கோ குறையவும் சொல்லுங்கோ. உங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப உங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். சந்திரனுடைய காயத்ரி மந்திரமும் சொல்லலாம், அம்பாளினுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் செஞ்சு வந்தீங்களாயிருந்தால் திசாமுந்திக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.